பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு பாத்திரம் அழுக்கா இருக்கும்போது அந்த பாத்திரத்துல தண்ணீரோ பாலோ வேற எந்த விதமான உணவுப் பொருட்களையோ நம்ம வைக்க மாட்டோம். முதலாவது அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்வோம். அதுக்கப்புறம் தான் அதுல தேவையான உணவுப் பொருட்களை நம்ம வைப்போம். வீட்டையும் நம்ம குப்பையா வச்சுக்க மாட்டோம். டெய்லியுமே வீட்டை நம்ம சுத்தம் செய்வோம். ஏன்னா குப்பை தேவையில்லாதது, குப்பை அவசியமற்றது. ஒரு இடத்துல குப்பை இருக்கும்போது அங்க நோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. குப்பையினால எந்த விதமான யூஸுமே கிடையாது. அதனாலதான் எப்பவுமே வீட்டை நம்ம கிளீனா வச்சுக்குவோம். பாத்திரங்களையும் நம்ம கழுவி சுத்தமா வச்சுக்குவோம். இத ஒரு பணியா கூட செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க தெருக்களை சுத்தம் செய்யறாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்க குப்பைகளையும் எடுத்துட்டு போறாங்க. இது ஒரு பணியாகவே செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்படிதான் உங்களுடைய இருதயத்தையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும். இருதயத்துல தேவையில்லாத காரியங்கள் இருக்கும்போது அது உங்களை வளர விடாது. இருதயத்தை சுத்தம் இல்லாம வச்சுக்க கூடிய காரியம் என்னென்ன தெரியுமா? உங்களுடைய இருதயத்துல தேவையில்லாத கசப்பு இருக்கும்போது, தேவையில்லாத வைராக்கியம் இருக்கும்போது, மற்றவங்க மேல கோபம் இருக்கும்போது, மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம இருக்கும்போது உங்களுடைய இருதயம் அழுக்காவுது. உங்களுடைய இருதயத்துல சுத்தம் இல்லாம போகுது. இந்த காரியங்கள் எல்லாமே உங்களை வளர விடாம உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து போடுது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே எடுத்து போடுங்க. இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியும். உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை உங்களால அறிந்து கொள்ள முடியும். இந்த நாள்ல நேரம் எடுத்து உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.